வணக்கம், நான் டாக்டர் சுசிதா லட்சுமி அனீஷ். இன்றைக்கி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை தான் வெள்ளைப்படுதல். வெள்ளைப்படுதல் வந்து நிறைய பெண்கள் கிட்ட இன்றைக்கி பார்க்கலாம். நார்மலாகவே வெள்ளைப்படுறது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரியோ இல்லை வந்துட்டு முட்டையோட வெள்ளை கரு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடியது. இதுவே வந்து அளவுக்கு அதிகமாக ஏற்படும் போது கண்டிப்பாக அதை வந்து கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஏதாவது துர்நாற்றமோ இல்லை வந்து பெண் உறுப்பை சுற்றி ஏதாவது அரிப்பு எரிச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, இது வந்து நிறைய நிறத்தில் வந்து நமக்கு வந்து வருது. இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா வாட்ரி, அதாவது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாக ஏற்படக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்கும், சிவப்பு நிறத்தில் வரும், ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும், சில பேருக்கு வந்து ப்ளூயிஷாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விதம் பார்த்திங்கன்னா தயிர் மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப துர்நாற்றத்தையும் சரி, ரொம்ப வெஜைனல் இச்சிங் அரிப்பை ஏற்படுத்தக்கூடியது, ரொம்ப இரிட்டேஷனை ஏற்படுத்தக்கூடியது. இதெல்லாமே வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வருது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து வெள்ளைப்படுதல் வந்துட்டு ஒரு பெரிய நோயோட அறிகுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. வெள்ளைப்படுதல் வந்து ஒரு நோயோட அறிகுறியா, அதாவது கொனேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம். இது வந்து ஒரு செக்ஷுவல் டிசார்டர்ஸ்னால வரக்கூடியது. ஸோ இது வந்து என்னென்ன ரீசன்ஸ்னால வருது அப்படிங்கிற நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது, தண்ணி அதிகமாக குடிக்காமல் இருக்கிறது, சுத்தம் இல்லாமல் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது, அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காதது, சுத்தம் இல்லாமல் உடல் உறவு இருக்கிறது, தகாத உடல் உறவு இருக்கிறது, இதெல்லாமே ஒரு மெயின் காசஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறது, பெர்த் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பில்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சோப்பு வந்து பெண் உறுப்பில் வந்து யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே வந்து ஒரு விதமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வாட்டரி டிஸ்சார்ஜ், அதாவது முட்டையோட வெண்கரு மாதிரி நமக்கு வந்து எப்போ ஏற்படும் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியோ இல்லை பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 2 நாள் இல்லை 2 நாள் இல்லை 3 நாள் அந்த மாதிரி கூட ஆகலாம். இது வந்துட்டு துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு இரிட்டேஷனோ இச்சிங்கோ பர்னிங் அந்த மாதிரி எதுவுமே உண்டு பண்ணாது. இது வந்து நார்மல் தான், இயற்கையாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று தான். அதாவது நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து வெளியேற்றுற ஒரு தன்மைன்னு சொல்லலாம். அதே மாதிரி பித்தம் அதிகமாக இருக்கும்போது, அதாவது உடம்போட ஹீட் அதிகமாக இருக்கும்போது கூட நமக்கு ஒரு சிலருக்கு, அதாவது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது கூட நமக்கு வந்து வெள்ளைப்படுதல் ஏற்படும். அதை நிறைய பேர் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாமே நார்மல் தான். எப்போ நம்ம வந்து டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவே வந்து தினசரி நம்ம ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை டாக்டர் கிட்ட பார்க்கணும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தயிர் மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ரொம்ப தயிர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அது கூட வந்துட்டு துர்நாற்றம் இருக்கும், அமோனியா இல்லை வந்துட்டு மீனோட வாசனை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட நாற்றம் வந்து இருக்கும். கண்டிப்பாக அந்த டைம்லேயே பார்க்கணும். இது வந்துட்டு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடியது. முக்கியமாக வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் சொன்னாலே பாக்டீரியானால தான் வரக்கூடியது. அது வந்து க்ரீனிஷ் டிஸ்சார்ஜ், எல்லோயிஷ், அந்த ப்ளூயிஷ் எல்லாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடியது. அது மட்டும் இல்லை, தகாத உடல் உறவுகள் இருக்கும்போதும் சுத்தமான உடல் உறவுகள் இல்லாமல் இருக்கும்போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. ப்ரௌன் கலரில், ரெட் கலரில் அந்த மாதிரி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பீரியட்ஸ் முடிஞ்ச 7ஆவது நாள் 8ஆவது நாள் அந்த மாதிரி ஒரு 2-3 நாள் தாண்டி கூட அந்த ப்ரௌனிஷாக ஒரு டிஸ்சார்ஜ் வரும். அது வந்துட்டு கர்ப்பப்பையில் மீதம் இருக்கக்கூடிய அந்த மென்ஸ்ட்ரல் பிளட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அது கூட நமக்கு வந்து ப்ரௌனிஷாவோ இல்லை ரெட்டிஷாவோ கூட வரலாம். இதுவே வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, அந்த டைமில் ப்ரௌன் கலர்லேயோ இல்லை வந்து ரெட் கலர்லேயோ நம்ம இன்னர்ஸ்லேயோ இல்லை பாத்ரூம் போகும்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக நம்ம டாக்டர் கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கணும் எதனால வருது அப்படிங்கிறது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டிஷாவோ ப்ரௌனிஷாக வர்றது மெனோபாஸ் ஆக போகிற டைமில் கூட நிறைய பேருக்கு வந்து ஏற்படும். அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். நமக்கு வந்து என்ன மாதிரியான டிஸ்சார்ஜ் இருக்குங்கிறத கண்டிப்பாக நாம் செக் பண்ணி பார்க்கணும். இது ஒவ்வொரு பெண்களுக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த டிஸ்சார்ஜ் மட்டுமே நமக்கு வந்து துர்நாற்றத்தை தராது. அந்த பெண் உறுப்பு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து துர்நாற்றம் அடிக்கும். இது வந்து ரொம்பவே பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி துர்நாற்றம் வரும். ஸோ எல்லா பெண்களுக்குமே இதை பற்றின அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். இதை வந்து சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்த வேண்டாம். கண்டிப்பாக டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது.